எங்கள் தலைவர் ரொம்ப மரியாதையாக பேச சொல்லியிருக்கிறார் என்னைய. ஆனால் அடக்கிக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. கோபம் கொந்தளித்து. ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல்கள் நிறைய வந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கரூரில் நடைபெற்ற கோர தாண்டவம் மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடத்துவதற்கு இந்த திமுக கும்பல் தயாராகிறதோ என்கிற வலுத்த சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. இதுவரை காவல்துறையும் இந்த அரசும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் விளம்பரத்தை எங்கள் தலைவர் நடித்த படத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் தலைவர் நடித்த படம் 100 பொதுக்கூட்டங்களுக்கு சமமான திரைக்காவியம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் பல கட்சிகள் எங்களோடு வந்து சேரும் அப்படின்லாம் சொல்கிறாரு. வேறு என்ன கட்சிகள் இருக்குது? இது சாதி கட்சி பூரா ஒன்றா சேர்த்துக்குவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். எங்கள் தலைவர் விரைவில் அதை அறிவிப்பார். இந்த பொங்கல் இப்போ பண்டிகைக்கு பிறகு நிச்சயமாக அறிவிப்பார். கவலைப்படாதீங்க. மடிகணினி 2500 கோடி சரிங்களா. பொங்கல் பரிசு 6500 கோடி கொடுத்துருக்காங்க. சுமார் 9000 கோடி ஓட்டுக்காக இப்பொழுது செலவழித்துக் கொண்டிருக்கிறது திமுக. நீங்கள் அப்படி ஒன்றும் இங்கே சாதனை பண்ணி கிளிக்கல. மாணவர்களுக்கு அரசியலை புகுத்தலாம், அரசியல்வாதிகளை புகுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. முதல்வருடைய படத்தை தானே வச்சாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு என்ன கருணாநிதி படம் எதுக்கு வச்சாங்க? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி டம்ளர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி டம்ளர். வெக்கமா இல்லை? என்ன ஆட்சி முறை நடத்துறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள்? ஆனால் எங்கள் தலைவர் முதல் கொள்கை என்ன தெரியுமா? தீண்டாமை ஒழிப்பு. கவின் ஆணவ படுகொலையில் ஏன் அவர் வாய் மௌனிச்சுட்டு இருந்தாருன்னு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் துணை முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் வாய் திறக்கலைன்னு போய் கேளுங்க. அவரை ஏன் அவங்க வீட்டுக்கு போகலன்னு கேளுங்க. எங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல்கள் நிறைய வந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போயிருக்குது. அதாவது தீர்ப்புக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில காட்சிகள்லாம் நீக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதற்குள்ளெல்லாம் செல்ல விரும்பலை. அது பார்த்துக்குவாங்க, வழக்கு நீதிமன்றம். ஜனநாயகனை வைத்து இன்னொரு சம்பவத்தை தான் நான் பேச போகிறேன். கரூரில் நடைபெற்ற கோர தாண்டவம் மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடத்துவதற்கு இந்த திமுக கும்பல் தயாராகிறதோ என்கிற வலுத்த சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. ஒரு திரையரங்கிற்குள் 3000 பேர் அமரக்கூடிய வகையில் இருந்தால் 30,000 பேரை அடைத்து அதற்குள் என்ன செய்வார்கள் என்றே நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அதனால் தமிழக காவல்துறைக்கு மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்தெந்த திரையரங்குகளில் திரைப்படம் வெளியாகிறதோ அந்த திரைப்படம், எங்களது தலைவர் நடித்த திரைப்படம், வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், வரக்கூடிய பார்வையாளர்கள் மிகுந்த கவனத்தோடு வர வேண்டும். படம் எப்படியும் ரிலீஸ் ஆகிடும். அதில் நீங்கள் வருத்தப்படலாம் வேண்டாம். ஆனால் இது போன்ற கோரச்சம்பவங்களை இந்த தேர்தல் நேரத்தில் கொடூரமாக செய்வதற்கு திமுக கும்பல் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு, இன்னைக்கு தூத்துக்குடியில் ஜனநாயகத்தினுடைய இந்த படத்தினுடைய தலைவருடைய அந்த பெரிய பதாகைகள் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. காவல்துறை அதை என்ன செய்யுதுன்னா, அனுமதி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி சிறுவர்களை பயன்படுத்தி அந்த பதாகைகளை சாத்தான்குளம் அவுக்க வைத்து கொண்டிருக்கிற அவலமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு பட விளம்பரம் தானே. இதுவரை காவல்துறையும் இந்த அரசும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் விளம்பரத்தை எங்கள் தலைவர் நடித்த படத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் நீங்கள் விளம்பரம் தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆகையால் இப்போ இந்த சிறார்களை பயன்படுத்தி இந்த பதாகைகளை அப்புறப்படுத்த வேண்டிய சூழலுக்கு காவல்துறை தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ அதிகாரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். திட்டமிட்டு இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள். ஆளும் அதிகார வர்க்கம் நடத்துங்க, எங்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது.
எல்லையை தாண்டினால் வேறு மாதிரி என்ன இருக்குங்கிறதையும் செஞ்சிட வச்சுக்கணும். முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போவும் அதற்கு உட்பட்டு தான் நீதிமன்றங்களை நாடி இருக்கிறோம். அத்துமீறுவது நாங்கள் அல்ல, அத்துமீறுவது காவல்துறையும் அதிகார வர்க்கமும் அத்துமீறி கொண்டிருக்கிறது. மோசகரமான சூழலை இந்த தேர்தலுக்குள் இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். ஏன்னா எங்கள் தலைவர் நடித்த படம் 100 பொதுக்கூட்டங்களுக்கு சமமான திரைக்காவியம். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சிய விளம்பரத்தை இந்த ஆளும் கட்சியும் ஆளும் அதிகார வர்க்கமும் எங்களுக்கு கொடுக்கிறது என்றால் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொடுக்குறோம். அஇஅதிமுக அப்புறம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கிற பாமக இவங்க 2 பேர் இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. வெடியெல்லாம் வெடித்து பிரம்மாண்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பாமக அன்புமணி பிரிவா? அது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கா என்னங்கிறதே தெரியல. அவர்கள் அதிமுகவோட கூட்டணி, இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இப்போ அவங்க அப்பா ராமதாஸ் எந்த அணிக்கு போகிறாரு? திமுகவுக்கா? அதுதான் தெரியலையே. இவங்க அரசியல் இருக்கே, சரி பார்க்கலாம். ஏதோ 17+1, 17 வந்து தமிழ்நாட்டிலையும் 1 பாண்டிச்சேரியில் ஏதோ கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். களத்துக்கு வாங்க. இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான போர் அவர்கள் தொடுப்பது. நாங்கள் மக்கள் நாயகத்தின் அன்பின் இருக்கிறோம். அதனால் வாங்க, தொடுத்து பாருங்கள். கொள்ளை கும்பல் 2 கொள்ளை கும்பலும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. கொள்கைவாதிகளாக ஒரு பக்கம் நாங்கள் நிற்கிறோம். ஆக கொள்கைவாதிகளுக்கும் கொள்ளை கும்பலுக்கும் நடக்கிற இறுதி போர் யுத்தம் களத்தில் நின்று எகிரி அடிப்பதற்கு காத்திருக்கிறோம். அதனால் வலுவாக விரைவாக கட்டமைப்புகளை தயார் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். பொறுத்துருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் பல கட்சிகள் எங்களோடு வந்து சேரும் அப்படின்லாம் சொல்கிறாரு. வேறு என்ன கட்சிகள் இருக்குது? இது சாதி கட்சி பூரா ஒன்றா சேர்த்துக்குவாங்க. கும்பல்கள் இருக்காங்களா, சாதிய கும்பல்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு விதமாக அவங்க கூட்டணி வைப்பாங்க. அது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. சாதி சங்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அது அல்ல. நாங்கள் சமூக கட்டமைப்பை ஒருங்கிணைக்க பாடுபடுகிறோம். சமத்துவத்தை பேணுவதற்காக கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாமே எங்கள் மக்கள் அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கோம். அதனால் வந்து இங்கே சாதிய சங்கங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். அவர்கள் சாதிய சங்கங்களை சேர்த்து கொள்வார்கள். இன்னொரு பக்கம் சனாதன சங்கங்கள் சேர்ந்து கொள்ளும். ஆக சாதிய அமைப்புகளும் சனாதன கும்பலும் எங்களை எதிர்த்து நிற்கிறார்கள் களத்தில். நாங்கள் சமதர்ம கோட்பாட்டின் கொள்கைவாதிகள். யுத்தம் பெருசாக இருக்க போது பாருங்கள். இப்போ தாவேக்காவில் கூட்டணி செய்கிறதுக்கு பல கட்சிகள் வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த கட்சிகள்லாம் யார்? உண்மையிலே இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் இருக்குதுங்கிறப்போ கூட்டணி பற்றி இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்களே. தை பிறந்தால் வழி பிறக்கும். எங்கள் தலைவர் விரைவில் அதை அறிவிப்பார். இந்த பொங்கல் இப்போ பண்டிகைக்கு பிறகு நிச்சயமாக அறிவித்துருவார், கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஊழல் நடந்துருச்சு திமுக? நடக்கவே இல்லையா? நீங்கள் பார்த்ததே இல்லையா? பார்த்ததில்ல? திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மடிக்கணினி வந்து 2500 கோடி, சரிங்களா? பொங்கல் பரிசு 6500 கோடி கொடுத்துருக்காங்க. சுமார் 9000 கோடி ஓட்டுக்காக இப்பொழுது செலவழித்து கொண்டிருக்கிறது திமுக. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, உங்கள் ஆட்சி முடிஞ்சு 2.5 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அதை கொடுத்தீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 30 மாதம், இந்த 30 மாதம் 30,000 கொடுக்கணுமா இல்லையா? எங்கே அந்த பணம்? இப்போ 3000 கொடுத்துட்டீங்க, சரி. ஏற்கனவே 2000 கொடுத்துருக்குறீங்க. இந்த 5 வருஷ ஆட்சியில் 3 முறை கொடுத்துருக்குறீங்க, 2 முறை கொடுக்கல. அப்போ 5 ரூபாயை கழிச்சா கூட 25,000 எங்கன்னு மக்கள் கேட்க போகிறாங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இன்னைக்கு மடிகணினியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக நான் குற்றச்சாட்டுறேன். அதில் ஸ்டிக்கர் பார்த்தீங்களா? ஸ்டிக்கர் என்ன? அரசு சார்பாக அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதானே வைக்க முடியும். அப்படியா? போன தடவை ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை வச்சாங்க. இந்த தடவை அவங்க படம். மாணவர்கள் லேப்டாப் வந்து படிக்கிறதுக்கு தான், உங்களை படிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அப்படி ஒன்றும் இங்கே சாதனை பண்ணி கிளிக்கல. மாணவர்களுக்கு அரசியலை புகுத்தலாம், அரசியல்வாதிகளை புகுத்தக்கூடாது.
இது ரொம்ப முக்கியமான செய்தி. முதல்வருடைய படத்தை தானே வச்சாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு என்ன கருணாநிதி படம் எதுக்கு வச்சாங்க? அப்போ இப்போ அண்ணா படம் எங்கே, பெரியார் படம் எங்கே? அவங்க வம்சாவளி தானே. அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? திட்டமிட்டு காயடிக்கிறார்கள் அண்ணாவையும் பெரியாரையும் இவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதல் சங்கிய திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் கும்பலோடு ஊடுருவி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஏ டீமே திமுக தான், பாஜகவும். ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கான எல்லா வேலைகளையும் தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேர்தல் நெருங்க நெருங்க காவல்துறையை சீரமைக்கிறாங்க. அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்த வேண்டும். 4.25 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு காவலர் செய்யும் நல்ல செயல் அந்த துறைக்கே பெருமையை ஏற்படுத்தி தரணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கவே மட்டும் பயன்படுத்த வேண்டும். வேங்கவேல என்ன பண்ணி கிழிச்சிங்க நீங்கள்? இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கவே பயன்படுத்த வேண்டும். புகார் கொடுக்க வருவோரிடம் மரியாதை புன்னகையுடன் பேச வேண்டும். இதெல்லாம் இப்போ வெளியிடுறாங்க. வேங்கவேல அப்போ தண்ணியை குடித்தவனே கொண்டாந்து புகார் மனு கொடுத்தானே, அவனே குற்றவாளியாக்கி வச்சுருக்கிறீங்களா? அதுக்கு பேர் என்ன? அதுதான் புன்னகை, மரியாதையா? இந்த அறிவுரையை 100 காவலர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு. 100 காவலர்கள், 100% காவலர்கள். அப்படி என்றால் என்ன? அப்போ இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க நீங்கள்? எங்கள் தலைவர் ரொம்ப மரியாதையாக பேச சொல்லியிருக்கிறார் என்னைய. ஆனால் அடக்கிக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. கோபம் கொந்தளித்து உச்சத்துக்கு வருது. அடக்கி கொள்ள வேண்டிய சூழலில் நாங்கள் மாட்டியிருக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இழிவான காவல்துறை. இந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நீங்கள் நடத்திய மிக மோசமான ஆட்சி முறை. இந்த நாட்டில் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு அரசு இயந்திரம் வேறு, அரசியல் என்பது வேறாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ரெண்டும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. இப்போ போய் நீங்கள் காவல்துறை சீர் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க முதலமைச்சர் அவர்களே? நான் கேட்குறேன். 4.25 வருஷத்தில் நீங்கள் அதை செய்யலையே. சீர்படுத்துறாங்க அப்படின்னா அது நல்லது தானே? நல்லது பண்ணுற. இப்போ ஆட்சி முடிஞ்ச பிறகுமா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சமூக நீதி ஆட்சி தானே இது. அப்படித்தானே சொல்கிறாங்க. சமூக நீதி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே நாதே கவுண்டன் புதூர், அங்கேயும் சாதி பேரில் தான் ஊர் இருக்குது. பாலசுப்பிரமணியம் டீ கடையில் தாழ்த்தப்பட்டவர்கள் கடைக்குள் செல்ல. அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னாவே செருப்பால் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். யாராக இருந்தான்னா அவங்கள இன்னமும் நீ தாழ்த்தப்படுத்தப்பட்டவராக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? பிற்படுத்தப்பட்டவர்களும் பேர் வச்சுக்குவீங்க. ஏன் இங்கே தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களும் பேர் வைக்கல? எவ்வளவு முரண்பாடுகள் இவர்கள். அங்கே கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே நாதே கவுண்டன் புதூர் பாலசுப்பிரமணியன் டீ கடையில் தாழ்த்தப்பட்டவர்கள் கடைக்குள் செல்ல அனுமதி இல்லை. வெளியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி இருக்கை உண்டு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி டம்ளர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி டம்ளர். வெக்கமா இல்லை? என்ன ஆட்சி முறை நடத்துறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள்? ஆனால் எங்கள் தலைவர் முதல் கொள்கை என்ன தெரியுமா? தீண்டாமை ஒழிப்பு. கவின் ஆணவ படுகொலையில் ஏன் அவர் வாய் மௌனிச்சிட்டு இருந்தாருன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். தொடரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, ஆட்சிக்கு வந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே முடிவு கொண்டு வருவீங்களா? ஆட்சியில் இல்லாதப்பவே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். அது பேர் என்ன? இன்னொன்று தெரியுமா? கவின் ஆணவ படுகொலை என்பது 2 குடும்பத்துக்கு நடந்த யுத்தம். அது உங்களுக்கு தெரியுமா? இதில் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை. ஜாதி அமைப்புகள் பின்னாடியில் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கொன்னதுக்கு பிறகு சாதி அமைப்புகள் இருக்கலாம், அது அவசியம் இல்லை. அங்கே கொல்லப்படுகிற போது அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் நின்றுருக்காங்க. ஏன் அந்த அம்மாவை கைது பண்ணலை இன்னைக்கு வர? எது தடுக்குது? போய் முதலமைச்சர்கிட்ட கேளுங்கதா. என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் துணை முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் வாய் திறக்கலைன்னு போய் கேளுங்க. வர ஏன் அவங்க வீட்டுக்கு போகலன்னு கேளுங்க. எங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நிறுத்தணும்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் தேவை. தமிழக வெற்றி கழகம் வந்தால் அது செஞ்சிடும். கண்டிப்பாக செய்வாங்க. எங்கள் தலைவர் செய்வாங்க. எங்களுடைய அஜெண்டாவே அதுதான். ஒரு ஹியரிங்க்கு 25 லட்ச ரூபா கட்டி எங்களது முதன்மை தேர்தல் பிரிவு முதன்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் ஆதவர்ச்சுனா சொந்த செலவில் அங்கே அந்த வழக்கை நடத்துகிறார். சாதாரண விஷயமா அது? யாருக்காவது யோக்கியது இருக்கா தமிழ்நாட்டில்?
இன்னும் இந்த சாதிய திமிரு, இந்த ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்லி திராவிடத்திற்கு அவப்பெயரை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த ஆட்சியாளர்கள், உண்மையான திராவிடமே நாங்கள் தான். அது தெரியுமா உங்களுக்கு? எங்கள்கிட்ட கற்றுக்க வர சொல்லுங்க, நாங்கள் பாடம் எடுக்கிறோம் மணிக்கணக்கில். மதுரையின் வருங்காலமே அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் போஸ்டர் ஓட்டுது. ஆனா மதுரை திருப்பரங்குன்றத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, தமிழக வெற்றி கழகம் ரொம்ப சைலண்டா இருந்திருக்குது. அது எப்படி நம்ம பார்க்கறது? மீண்டும் சொல்லுகிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது மட்டும் போதுமா? நாங்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறோம். அதான் கேட்குறேன், அது மட்டும் போதுமான்னு கேட்கல. கீழே சாதியவாதிய கும்பல்களும் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு அரசும் அடிச்சுக்குதுன்னா எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எங்களுக்கு மக்கள் தீபம் ஏற்றி இருக்கிறார்கள், தீபம் ஏற்றுறாங்க, மக்கள் கொண்டாடுகிறார்கள். சரிங்களா? மக்களை தான் நாங்கள், மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். போலீஸ் பக்கமோ இந்த அரசு பக்கமோ நாங்கள் நிற்கலை, சாதிய கும்பல்களின் பக்கம் நாங்கள் நிற்கலை. இந்த தமிழ்நாட்டில் இதை மட்டுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? திருமணமான 77 நாளில் திருப்பூரில் இளம்பெண் ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் படுகொலை செய்யப்படுற, இதை பற்றி பேசுனீங்களா? கேட்குறீங்களா? மறந்துட்டீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தணுங்கிறக்காக நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்களா? விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட மடப்புரம் கோயில் காவலாளி அசித்குமாரை அடித்து கொன்ற காவலர்கள், இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவலமான சூழலை உருவாக்கிய சம்பவங்கள். முதல்ல கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணம், செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணாக்கர்கள் பலி. மறந்துட்டோமா? பேசுங்க, அதெல்லாம் கேளுங்க, இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேளுங்க. அடுத்து எங்களது கரூர் பொதுக்கூட்டத்தில் 41 தமிழர்கள் இறந்து போனாங்க. அது இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் இருக்குது. அதை பற்றி பேசணும், மறந்துட்டோம். ஆனால் அதில் கூட விஜய் அவர்களை தானே சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்குறாங்க. எப்போ? இப்போ சமீபத்தில், வெகு சமீபத்தில் சிபிஐ விசாரணை சட்டம் தன் கடமை செய்யும். யாருக்கா இல்லை, இத்தனை நாள் விஜய் அவர்களை எந்த இதுலையுமே சேர்க்காதவங்க திடீர்னு விஜய் அவர்களை விசாரிக்கிறதுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. சட்டம் தன் கடமை செய்யும். அடுத்து கடலூர் எழுத்தூரில் 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. இதை பற்றி பேசுனீங்களா? ஆக திராவிட மாடல் ஆட்சிங்கிறது, இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட மக்களை கேலிக்கூத்தாகிற அந்த ஆட்சியாளர்களை விரட்டணுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது என்ன ஆட்சி முறையாக நடக்குது தமிழ்நாட்டில்? எங்கள் ஆட்சியில் சில தவறுகள் நடக்குதுங்கிறப்ப நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இருங்க. இப்போ மடிக்கணினி திட்டம் கொடுத்தாங்கல்ல, 10 லட்சம் மாணவர்கள் சராசரியாக மடிக்கணினி 25,000 ரூபாய் என்று வைத்து கொண்டால் கூட மொத்த செலவு 2,500 கோடி ரூபாய் கணினிக்கு இப்போ திமுக ஒதுக்கியிருக்கு. 2.25 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது. 3000 கொடுத்தா 6,750 கோடி ரூபாய் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஆக மொத்தம் 9,000 கோடி ரூபாய் எங்கிருந்து பணம் வரும்? ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடனில் வச்சுருக்கிறீங்க, இதுக்கு இப்போ 9,000 கோடி செலவழிக்கிறீங்க. இப்போ இது யாரை அப்படி தூண்டில் அப்படியே மீனை போட்டு மக்களை கவர்றதுக்கா? சொல்லுங்கள், எதுக்காக இந்த பணம்? உங்களுக்கு இன்னமும் தெளிவாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் கஞ்சா போதை இல்லைங்கிறீங்க. இந்த மாசுங்கிற அமைச்சர் 0 பாயிண்டில் இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்டு அங்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 600 கிலோ கஞ்சா பருத்தித்துறை நீதிபதி முன்னிலையில் எரித்து அழிக்கப்பட்டது. அமைச்சரை பார்த்து கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்களை நீட்டுகிற விரல் கட்டை விரலை மட்டும்தான் எங்களுக்கு நீட்டு, சுண்டி விரலை அந்த பக்கம் நீட்டு. இன்னும் நான் அடுக்குவேன் நிறைய விஷயங்களை. பாருங்க, சிங்காரச்சனை என்ன அறிவிச்சு எத்தனை வருஷம்? இது எங்க? சென்னை சிட்டிக்குல. நிறை மாத கர்ப்பிணி அந்த பேருந்தில் ஏற்றினோம்னா மருத்துவமனைக்கே போக வேண்டாம், தானா பிரசவம் ஆயிரும். முதலமைச்சர் சொல்வாரா? எங்கேயாவது உலகத்தில் கோலமாவில் சாலை போட்டு பார்த்துருக்குறீங்களா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது கோலமாவில் சாலை போடுகிற திட்டம். தாரையும் கோலமாவையும் கலந்தால் எப்படிங்க நிற்கும்? கேட்டால் மாடல் ரோடுங்கிறாங்க. எவ்வளவு கேவலமானவர்கள் இந்த ஆட்சியிலே. கீழே தார் ஊற்றி அதுக்கு மேலே போடணும் சர்ற எல்லாம். தாரை ஊற்றுறதுல கீழே சும்மா போட்டு அப்படியே அமுக்கி விட்டு போயிடுறது. பேத்துக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம். இங்கே பாருங்கள் ரோடுன்னு. வெக்கமா இல்லை? மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, தார்மீக பொறுப்பு இல்லை உங்களுக்கு.
தமிழர்கள் மீது வெறுப்பை நீங்கள் விதைக்கிறீர்கள். அதனால தான் தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு பிறந்து வலுவாக இருக்கிறது என்பதற்கு சான்று. கோடிக்கணக்கான இளைஞர்கள் கொள்கையோடு களமாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு காட்டணும், அவ்வளவு ஊழல்களை இவர்கள் செய்து 5 லட்சம் கோடி ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீ கடன் வாங்கினது எவ்வளவு? 9.5 லட்சம் கோடியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடியையும் நீங்கள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்றால் இது ஆட்சியா என்பதை மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாரு. இன்னைக்கு அவசர அவசரமாக 3000 போடுறீங்க, என்னத்துக்கு? ஏன் நீங்கள் 2022 கொடுக்கல? ஏன் 2025 கொடுக்கல? அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? எலெக்ஷன் வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு, காசை கொடுத்து ஓட்டை வாங்கலாம்ங்கிற தமிழர்களை பைத்தியக்காரனமாக நீங்கள் மாற்றி வச்சுருக்குறீங்க. எல்லோரும் பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் காசு கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்னு. 2022 பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட 21 பொருட்கள் கொண்ட தொகுப்பு கொடுத்தீங்க. காசு கொடுத்தீங்களா? கொடுக்கல. 2023 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்க. 2024 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு 1000 ரூபா கொடுத்தீங்க. 2025 நீங்கள் கொடுக்கவே இல்லை. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்போட நிப்பாட்டிக்கிட்டீங்க. கேட்டால் கடன்னு சொன்னீங்க, கடனில் தத்தளிக்கணும்னு சொன்னீங்க. இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு 3000 பணம் கொடுக்க வேண்டியது எந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், தாவேக்காவின் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, தேர்தலுக்கு நீங்கள் ஓட்டு பணம் கொடுக்க போகிறீங்க. ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா வச்சா கூட 2000 ரூபா கொடுக்க போகிறீங்க. கணக்கு பண்ணிக்கோங்க. 6.5 கோடி மக்கள் இங்கே வாக்களிக்க போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு 2000னா என்னாச்சு? 6.5 கோடி பேருக்கு 500 ரூபா திட்டம். குறைந்தது 500 ரூபா கொடுக்குறதுக்கு நீங்கள் தான். அப்போ அந்த காசை நீங்கள் கடனில் கொண்டுட்டு வரலாம்ல, கடன் அடைக்கலாம்ல. அந்த காசு எந்த காசு? 5 லட்சம் கோடியில் கொள்ளையடித்த பணம். திட்டமிட்டு இந்த தேசத்தை கொள்ளையடித்து கொண்டு தமிழர்களை வஞ்சிக்கிற ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த தகுதியும் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஒப்பனை அறைன்னு ஒரு திட்டம் 1000 கோடி ஊழல்னு சொல்கிறாங்க. நிலக்கரி சாம்பலில் தர்மல்களில் பல 1000 கோடி ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல அறப்போர் இயக்கம் எல்லாத்தையும் தெளிவாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. ஆக திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்து மக்களை இழிவுபடுத்தி கேவலமான ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்ததற்கு காரணமே இந்த திமுக கும்பல் தான். இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜெயிச்சிருவோம் சொல்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கொள்ளை கும்பலை ஒழித்து கட்டுவதற்கு கொள்கைவாதிகளாக நாங்கள் இன்றைக்கு களத்துக்கு வருகிறோம் என்றால் உங்களை ஓட ஓட விட்டு அடிக்கிறதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் சொல்லுகிறேன், தமிழக வெற்றி கழகத்தின் லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான தொண்டர்கள் கவனத்தோடு பணியாற்றுங்கள். தலைவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தமிழக வெற்றி கழகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம் கையில் ஒப்படைத்திருக்கிறார் தலைவர் அவர்கள். எந்த இடத்திலும் சின்னஞ்சிறு சம்பவங்கள் கூட நம்மால் நடந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் அவங்க திரைப்படத்தை எல்லா வகையிலையும் முடக்கிடலாம். அது விளம்பரம், எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் திரையரங்கிற்குள் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று விடக்கூடாது. அதை பற்றி பேசக்கூடாதுன்னே சொன்னாங்க. ஆனால் நான் அதை பற்றி பேசலை. நடக்க இருக்கிற சம்பவத்தை எச்சரிக்கையோடு சொல்லுகிறோம். இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு, ஏன்னா ஜெயிச்சாகணும், அவங்க கட்டாயத்தில் நிற்கிறாங்க. ஆகையால எங்கடா ஒரு துரும்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க. அது திரைப்படத்தின் மூலமாக வந்துவிடக்கூடாது என்பதை கவனம் செலுத்த வேண்டும். எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் இருக்குது, அப்புறம் பேசுவோம் எல்லாத்தையும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.